வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனது பெயர் குருமணிகண்டன். நான் இந்த ஜோதிட துறையில் 20 வருஷமாக அனுபவத்தில் இருக்கேன். இப்போ நாம் பார்க்க போகிறது வருட கிரகங்களை அடிப்படையில் வைத்து கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள், வருட கிரகங்கள் எந்தெந்த மாதிரி பயணிக்குதோ அந்த பயணத்தை வைத்து ஆங்கில புத்தாண்டு 2026க்கு உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்லப் போகிறேன். அதே போல் நாம் ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறோம் ஜோதிடத்தை பற்றி. அதே மாதிரி திருமண புள்ளி திருமண லக்னம்னு சொல்லி, தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ தொழில் அமையும் அப்படிங்கிறத புள்ளி விவரமாக சொல்லக்கூடிய நேரடி வகுப்பு எடுக்கிறோம். அது ஜனவரி 26, 27 அந்த வகுப்பு. அதே மாதிரி மாதம் ஒவ்வொரு தேதியில் எடுத்துக்கிட்டே இருக்கப்படும். இப்போ நம்ம 12 ராசிக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படை, அதாவது குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான்கள் வைத்து எப்படி நாம் கோச்சார பலன் ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறோம், அதை பொது பலனா அப்படிங்கிறது இப்போ ராசிக்குள்ளே வாங்க போய் பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களுக்கு வருகிற 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற அமர இருந்து யோசிச்சு செய், இதுதான் அவங்களுடைய முதல் வாக்கு. நீங்களும் சாதிச்சிருவீங்க. எதையும் சாதிக்கிறதுக்கு உண்டான ராசி தான். எதில் சாதிப்பீங்க அப்படின்னா, இந்த தடவை உங்களுடைய உறவுகளை மேம்படுத்துகிற விஷயத்தில் சாதிப்பீங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு இந்த எண்ணத்தில் தான் இருக்கணும்னு நீங்கள் உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுருப்பீங்கல்ல, அதுக்குண்டான உணர்வுகளுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ஒரு கரெக்டாக உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இருந்து அந்த செயல்பாடெல்லாம் வரும். அதே மாதிரி குழந்தைகளுடைய விஷயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களும் அதுக்குண்டான சப்போர்ட் எல்லாம் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திருமணத்துக்கு உண்டான செயல்பாடெல்லாம் வெற்றிகரமாக நடக்க போகுது. அதே மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த வீட்டு டாக்குமெண்ட் விஷயம், நம்ம சொத்து அடமானம் வைக்கிறது பிடிக்கிறது, அதே மாதிரி நண்பர்களுக்காக கையெழுத்து போடுறது, அதே மாதிரி பேங்கில் செக்கு விஷயத்தில், இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இஎம்ஐ விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த சீட்டு இதெல்லாம் நடத்துகிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சீட்டு சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் நடத்துகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி தூரதேசங்களுக்கு இந்த டிரைவர் பணி அதாவது டிரைவராக பணி செய்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் சூழ்நிலைகள் அவங்கள கொஞ்சம் தத்தளிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே தொழில் அப்படிங்கிற லாபம் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு சூழ்நிலையை தரும். ஒரு 6 மாத காலங்கள் மட்டும் உங்களுக்கு தத்தளிக்கிற மாதிரி தெரியும். அப்போது குடும்பத்திலேயே அப்படி தான், மனைவி கிட்ட மட்டும் கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுதல் நல்லது. வாக்குவாதம் வேண்டாம். முடிஞ்சால் மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு போய் கொடுங்க, அதுதான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்களுடைய விஷயத்துக்கும் மனைவி சொல்கிறதுக்கு செவிசாய்ச்சி கொடுங்க, கேளுங்க. நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அந்த விஷயத்தை கேட்டுக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒரு ஆறுதல் வாக்கு சொல்லிக்கிங்க. அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போனீங்கனாலும் போதும், அவங்க உங்கள் கூடயே இருப்பாங்க. உங்களுக்கு அவங்களால ஒரு உதவிகளெல்லாம் கிடைக்கும், சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தாய் தந்தையர் அவங்களுடைய அனுகூலம் ஆசீர்வாதமெல்லாம் தேவை. அதனால் அவங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொடுங்க. அங்கும் பங்காளின்னு சொல்லக்கூடிய பங்காளி உறவுகளில் ஏதாவது ஒரு விரிசல் வரும், அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது தினசரி ஓட்டத்தை சரியான முறையில் தீர்மானித்து பண்ணுங்கள், கவனமாக செய்யுங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அமௌண்ட்டு யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்குறதோ இல்லை வீட்டிலேருந்து நம்பிக்கைங்கிற பேரில் கொடுக்குறதோ வேண்டாம். அதெல்லாம் இந்த தடவை உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாயிரும். அந்த நட்பும் பிரிஞ்சிடும், அந்த சொத்தும் நமக்கு சங்கடமாக பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் நல்ல நல்ல முன்னேற்றத்தையும் செயல்பாட்டையும் உருவாக்கக்கூடிய மாதங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் வருது. இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றிலையுமே வெற்றி பெறுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகம் கோச்சார பிரகாரம் மாறக்கூடிய சக்தி இருக்குது. உங்களுடைய சுய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திநாதனெல்லாம் எப்படி சிறப்பாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொன்ன பலனில் மாற்றங்கள் இருக்கும். அதுவும் உங்களுக்கு சிறப்பை தரும். நல்ல ரீதியில் இருக்கக்கூடிய தசா புத்தி கிரகங்களாக இருந்தால் இன்னும் நீங்கள் நினச்ச முன்னேற்றமெல்லாம் வரும். அப்போது உங்களுடைய ஊதிய உயர்வுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்கும்.
அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்லக்கூடிய ஊதிய அமைப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஏதாவது ஒன்று இழந்து ஒன்றை பெறலாங்கிற மாதிரி இப்போது ஏதாவது இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ அது கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். மீண்டும் அதை புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பு வரும். அப்போது இந்த வருடம் உங்களுக்கு பரிகாரமாக கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி வழிபாடு சிறப்பை தரும். திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடும் உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடும் சிறப்பை தரும். வணக்கம். வாழ்க வளமுடன்.